இது வந்து சேல்ஸ் மட்டும்தான் பிரச்சனைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸே இல்லாம நிக்குதுங்க. எல்லா தொழில்லயுமே இருக்குங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். நாமக்கல்லையே டைரக்டா எடுத்துட்டு இருந்தேங்க. ஆரம்பத்துல சிக்க வந்து 10 கிராம் வருங்க. 10 கிராம் 11 கிராம் வருங்க. வளர்த்துறதுக்கு கேட்குறாங்க, பிரீட் பண்றதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா தரமானதா வந்து நல்லா குரோத்தா வந்ததை பார்த்து தான் எடுத்து கொடுப்பேங்க. ஒன் டே சிக்கு தான் இறக்குறேங்க. சரிங்க. சக்கரை தண்ணி கொடுப்பேங்க. வாரத்துல ஒரு நாள் மஞ்சள் பொடி கலந்து கொடுப்பேங்க. மற்றபடி மெடிசன் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லைங்க. ஆவரேஜா என்ன ரேட்டுக்கு போட்டா நம்ம இந்த லாபம் இந்த இப்போ வந்து கம்மியா விக்குது? அது வந்துங்க அப்படியெல்லாம் கணக்கு போடவும் முடியாதுங்க. சரிங்க. அப்படி போட்டோம்னால தப்பா போயிருங்க. ஒரு டைம்ல வந்து கூடுதலா லாபம் வரும், ஒரு டைம்ல கூடுதலா லாஸ் வரும். அப்ப வந்து நாம போடுற கணக்கு வந்து அப்படி வராதுங்க. வருஷ கடைசியில பார்த்தோம்னாக்க எவ்வளவு மீறியாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மட்டும்தான் அதுதான் கணக்குங்க. கவனக்குறைவு இருந்தது அப்படின்னாக்கா அந்த தொழில ஜெயிக்க முடியாதுங்க. சரியான கவனம் சரியான உழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா இதுல லாபம் ஈட்டலாங்க.